நீங்க இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் எப்படியும் வாழுவேன் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படியும் வாழ்வேன்னா பெரிய பிரச்சனைகளை போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கணும். இன்னைக்கு மனிதன் தனக்கு தோன்றின வழியில் நடக்கிறார். மனிதர்களுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரணம். நிறைய பேர் தனக்கு தோன்றின பிரகாரம் வாழ்வது. எதுனாலும் செய்வேன், என்னை கேட்பதற்கு யாரு, என்னை யாரு கேட்க முடியும், என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படி வாழ்வேன், எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, எனக்கு பலம் இருக்கு, நான் எப்படி வாழ்வேன், என்னை யாரு கேட்க முடியும்? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை, கலகம் பண்ணுகிற வாழ்க்கை. எங்கெல்லாம் கலகம் இருக்கிறது அங்கெல்லாம் அழிவை நம்ம பார்க்க முடியும். சோதோம் குமாரால கலகம் பண்ணினார்கள், கலகத்தின் பலன் அழிவாக காணப்பட்டது. எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறது அங்கெல்லாம் சாபத்தை பார்க்க முடியும். கீழ்ப்படியாம இருக்கிற இடத்துல மரணத்தை பார்க்க முடியும். கீழ்ப்படியாமல் இருக்கிற இடத்துல வியாதியை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பாவம் செய்து அழிந்தவர்களை விட கீழ்ப்படியாமல் அழிந்தவர்கள் தான் கூடுதல். பாவம் செய்தவர்கள் கூட ஆண்டுடைய சமூகத்துல திரும்பி வந்ததை எத்தனையோ வேத வசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆனா கீழ்ப்படியாமல் போனவர்களை பாருங்க, அதோட முடிஞ்சவங்க சாப்பிட்டு எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் போனார்கள். இன்னைக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு டிசைனாக மாற வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எதை டிசைன் பண்ணியிருக்காரோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும்.